ஏன் திரிசூலநாதர் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திரி என்ற சொல்லுக்கு 3 என்பது பொருளாகும். திரிசூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தலை சூலம். அதாவது 3 சூலம் அமைந்தது தாங்க திரிசூலம். அதுவும் இங்க இருக்க சிவபெருமான் கையில இருக்க திரிசூலம் பார்த்தீங்கன்னா, ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சூலங்கள் ஒருங்கே அமைந்து விளங்குவதால் இது திரிசூலம்னு சிறப்புடையதாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட திரிசூலத்தை வச்சிருக்க இந்த சிவனை நம்ம வணங்கணும்னா நம்ம வேண்டுற எல்லாமே நடக்கும்ன்றது தான் ஐதீகம். மேலும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு சொந்தமான குளம் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த குளம் மிகவும் பாழடைந்து போயிருக்கிறதால இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை சீரமைக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த குளத்தோட ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பிரம்மா குளத்தின் நடுவே நந்தீஸ்வரரை அமைத்து சிவனுக்கு பூஜை செஞ்சுருக்காருங்க. அதனால